நெகிரி செம்பிலான் MVV சிட்டியில் அமையவுள்ள லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் புதிய கட்டடத்திற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா இன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்த இந்நிகழ்வு இவ்வட்டாரத்தில் கல்வி உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேட்ரிக்ஸ் கான்செப்ட் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் சுமார் 9 மில்லியன் ரிங்கிட் செலவில் இப்புதிய பள்ளி வளாகம் நவீன வசதிகளுடன் 12 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட உள்ளது. இந்த மொத்த செலவில் 50 விழுக்காட்டை மேட்ரிக்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ள வேளையில் எஞ்சிய தொகை பள்ளி வாரியம் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மூலம் திரட்டப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ஃபட்லினா, நாட்டின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அரசாங்கம், தனியார் துறை மற்றும் உள்ளூர் சமூகம் ஆகிய முத்தரப்பும் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தை பாராட்டினார். இந்த லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் கட்டட போராட்டம் ஒரு வெற்றி கதை என்றும் அவர் வர்ணித்தார். Komitmen ini bukan saja datang dari sekolah, bukan saja datang dari komuniti, bukan saja datang dari pimpinan negeri, khususnya Exco dan juga pimpinan politik, tetapi juga adalah hasil sokongan dan sinergi daripada semua pihak. Ini adalah success story yang saya perlu bawa ke mana-mana untuk menunjukkan bahawa komitmen yang ada di sini sangat baik. 12 வகுப்பறைகள், கணினி மற்றும் அறிவியல் அறைகள், பாலர் பள்ளி மற்றும் நவீன கால்பந்து திடல் ஆகிய வசதிகளுடன் அமையவுள்ள இப்புதிய வளாகம் மாணவர்களுக்கு சிறந்த கற்றல் சூழலை வழங்கும் என அவர் உறுதியளித்தார். கல்வி விஷயத்தில் அனைத்து இனத்தாரின் அடிப்படை உரிமைகளும் மடானி அரசாங்கத்தின் கீழ் கட்டி காக்கப்படும் என்றும் அவர் சொன்னார். Saya tengok tadi Wadiaru dia punya bayangan sekolah itu, memang sangat dahsyat lah, dengan prasarana yang moden, dengan maknanya kecukupan keperluan yang memerlukan juga, dari segi rancangan pendidikan Malaysia masa hadapan cukup. Jadi saya ucapkan syabas kerana dari segi persiapan itu memperlihatkan bahawa sekolah ini memang dibina untuk masa depan, memang dibina untuk keperluan anak-anak, dan yang paling penting adalah untuk kesejahteraan guru dan anak-anak kita untuk belajar. Bila orang kata apa lagi ya yang nak pertahankan sekolah vernakular, sekolah Cina, sekolah India, tapi kami pertahankan dalam parlimen bahawa sekolah vernakular ini untuk kerajaan Madani akan terus dipertahankan berdasarkan Akta Pendidikan. Dan itu adalah komitmen kita di kerajaan Madani untuk pastikan semua sekolah. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ, புதிய இடத்தில் கட்டடம் எழுப்பப்பட்டதும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். Kita telah pun sempat untuk melaksanakan projek ataupun majlis pecah tanah bagi HKT Ladang Labu bahagian 4. Dan ini adalah satu hari yang amat bersejarah dan kita percaya bahawa apabila bangunan ataupun sekolah ini dipindah lokasi ke tempat yang sedia ada ini, kita amat yakin bahawa ia akan memberikan ia akan menarik lebih ramai enrollment untuk belajar di sekolah-sekolah, untuk belajar di HKT Ladang Labu bahagian 4 dan akses pendidikan itu dapat dijamin di kawasan ini. போதிய நன்கொடைகள் திரட்டப்பட்டு அனைத்து அனுமதிகளும் கிடைத்திருப்பது குறித்து இத்திட்டத்திற்கு முக்கிய தூணாக விளங்கிய நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் வணக்கம் மலேசியாவிடம் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒரு அடித்தளமிடும் விழா செய்ய வேண்டும் என்றால் அதற்கான அனைத்து அனுமதிகளும் நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த லாபு 4 தோட்ட தமிழ் பள்ளியை பொறுத்தவரை 6 ஏக்கர் நிலம் நமக்கு கிடைத்துவிட்டது. பள்ளி கட்டுமானம் கட்டுவதற்கான அனைத்து அனுமதிகளும் நமக்கு கிடைத்துவிட்டது. அதற்கும் மேலாக இந்த கட்டுமானத்தை, இந்த 12 வகுப்பறைகள் கொண்ட இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கான ரிங்கேட் மலேசியா 9 மில்லியனும் நம்மிடம் இருக்கின்றது. இதெல்லாம் இருந்த பிறகுதான் இன்றைக்கு நாம் இந்த அடித்தளமிடும் விழாவை நம்ம இன்றைக்கு செய்திருக்கின்றோம். தற்போது 20 மாணவர்களுடன் இயங்கி வரும் இப்பள்ளி புதிய மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் எதிர்காலத்தில் இப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான தமிழ் மாணவர்களின் கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் என்றும் அருள் நம்பிக்கை தெரிவித்தார். அதே போல இந்த வட்டாரத்தில் ஏறக்குறைய ஒரு 20% இந்தியர்கள் இருக்கின்றார்கள். புதிய ஹவுசிங்
வீடமைப்பு திட்டங்களில் பாயஸ் வந்து ஏற்கனவே 20% இருக்கின்றார்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பள்ளிக்கூட வசதி இங்கு வந்த பிறகு நம்முடைய குழந்தைகளை இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனால் வசதிகள் இருக்கின்றது, வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த வசதிகளும் வாய்ப்புகளையும் நம்முடைய இந்திய குடும்பங்கள் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய தமிழ் மொழி வளர வேண்டும், நம்முடைய அடையாளம் வளர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இவ்வேளையில் இந்த 10 ஆண்டு கால போராட்டம் குறித்து விவரித்த LPS எனப்படும் பள்ளி மேலாளர் வாரியத்தின் தலைவர் நவஜீவன் ராமசாமி, இப்பள்ளியின் புதிய கட்டட கனவு நனவாக உறுதுணையாக இருந்த மாநில அரசு, கல்வி அமைச்சு, மேட்ரிக்ஸ் நிறுவனம் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த பள்ளிக்கான அடித்தளம் இடும் விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த பள்ளிக்கூடம் இந்த இடத்திற்கு இடமாற்றம் செய்வதில் நம்முடைய நெகிரி மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு அருள்குமார் அவர்களின் பங்கு மிகப்பெரியது. அவர் எங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருந்து இந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். இந்த பள்ளிக்கூட கட்டுவதற்கான கட்டுமான பணிகள் நிதி 4.5 மில்லியன் ரிங்கிட் நிதியையும் திரட்டுவதற்கு YB அருள் அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு இவ்வேளையில் வாரிய குழுவும், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கம், பள்ளி நிர்வாகம் அனைவரும் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பள்ளிக்கூடம் மிகவும் சிறப்பாக நடைபெற பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை அனுப்பி எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் உள்ளூர் சமூகத்தின் அரிய கூட்டு உழைப்புக்கு சான்றாக விளங்கும் லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் இந்த புதிய கட்டட தொடக்கம் இப்பகுதி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது.